கணியத்துக்குரியவர்களே, அந்த இசாவுடைய தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகை தொழுகக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய மக்கள் நித்திர எப்போ தொழுக வேண்டிதான், இரவு தொழுகை முடிந்ததுக்கு பிறகு நித்திர தொழுக வேண்டியதான். இல்லை இரவில் எழக்கூடிய பழக்கம் இல்லை, தொழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று பயக்கக்கூடியவங்க என்ன பண்ணிக்க வேண்டியதான், 3ஆகவோ அல்லது 5ஆகவோ 7ஆகவோ 9 11ஆகவோ ஒற்றைப்படையில் தொழுக வேண்டியதான். அதே நேரத்தில் சூழ்நிலை சொல்றாங்க, ஒன்றுனாவது தொழுதுங்கிறான். அல்லாஹ் ஒற்றையானவன், ஒற்றைப்படையை ஒரு ரக்காத்தாவது தொழுதுங்க, ஒரு நாளுடைய இறுதியாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்க நமக்கு என்ன பண்றாங்க, செய்தியை சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து 2, லுஹருடைய முன்சுன்னத்து 4, வித்ரு தொழுகை அந்த 1. இதை மரணிக்கும் வரை விட்டதே இல்லைங்கிறார். இந்த செய்தியை எப்ப நான் கேள்விப்பட்டனோ அன்றையிலிருந்து இன்று வரை நானும் அதை விட்டதே இல்லை, இனி என்னுடைய மரணம் வரைக்கும் அதை விட மாட்டேங்கிறார் அந்த சகாபி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு செய்தி, அழகான செய்தி பாருங்க. அப்போ இந்த இது போன்ற நன்மைகளை நாம என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசாவுக்கு பிறகு ஒரு செய்தி சொல்றாங்க, நேரத்தில் தூங்கிடுங்கிறார். வீணான பேச்சுக்கள்ல தேவையற்ற செயல்பாடுகளை நேரத்தை கழிக்காம உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா, அதோட முக்கிய பட்சம் கேட்டிருக்கணும். ஏன்னா என்னதான் இவன் ஒரு அசல் மகரிபி இஷா தொழுது போய் படுத்தாலும் செய்தா போடுற 3 முடிச்சுகள் எடுத்து அது கன்ஃபார்ம். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீ எத்தனை இரவு தொழுகை 3 ரக்காத் தொழுதாலும் உனக்கு முடிச்சு மகனே கன்ஃபார்ம் இல்லையா, முடிச்சு போடுறா பாருங்க. அப்ப அந்த முடிச்சை அமைப்புகளான தந்திரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா. அப்போ இஷா நேரத்தில் தூங்குவது அந்த முடிச்சுகளை அமைப்பதற்கு ஒரு சாதாரணமானதா இருக்குமா இல்லையா. நம்மால் பார்த்து விடிய விடிய முடிச்சுட்டு 10 நேரமாக தூங்குவான், விடிய விடிய போன கையுமா இருப்பான். கரெக்டா 4 மணிக்கு தான் இவனுக்கு எங்கிருந்து தூங்க வரும்னு தெரியல, கரெக்டா போய் தூங்கிடுவான். அப்ப பார்த்து அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கொண்ட காலையில சிறுநீர் செஞ்சா காலில் அடிச்சுட்ட மாட்டேன் எந்திரிச்சு வர்றான். அந்த நாளையே இறந்தவனாகத்தான் இருக்கிறான். பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் இன்றைய சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த அந்த செய்தி எவ்வளவு பொதுவாக இருக்கிறது. நேரத்தில் தூங்கிடுங்க, மக்ரிபுக்கு பிறகு உறங்காதீங்க, இஷாக்கு அப்புறம் உறங்காம இருக்காதீங்க. இஷா முக்கியம், ஃபஜ்ர் முக்கியம். இப்ப 3 முடிச்சுகள் போடக்கூடிய செய்திக்கு எப்படி சௌகரி என்றால், அதிகாலை நாம எழுந்திருக்கும் பொழுது இரு கை இணைத்து 3 முடிச்சுகளை எப்படி ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நாம இரு கை இணைத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலை நுசூர் என்ற பிரார்த்தனையை சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, முகத்துல தடவுவாங்க. ஆனா சுன்னத் என்ன தெரியுங்களா, அந்த முகத்துல தடவுவதற்கு முன்னால் நாம் அந்த இரு கை இணைச்சோமா இல்லையா, அதுல ஊதுவது சுன்னத். சில பேர் இதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வித்ரு தொழுகையுடைய இறுதியில பாருங்க, சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ் சத்தமா 3 முறை சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 முறை லேசானதை சொல்லிடுவாங்க, சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ் சொல்லிடுவாங்க. ஆனா சுன்னத் என்ன பாத்தீங்கன்னா, அத்தியாயத்துடைய இடுப்புல அசையாம சலாம் கொடுத்ததுக்கு பிறகு இருந்த அந்த நிலையிலேயே 3வது முறை சத்தமாக சொல்லணும், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ், சுப்ஹான மலிக்கல் குத்தூஸ் அப்படின்னு மலாயிகத்து வரும். இது சுன்னத். அப்ப இதை நாம என்ன பண்ணணும், கூடுதல் கவனம் எடுக்கணும். ஏன்னா வழக்கு மாறுதல பரிசுத்தமான அல்லாஹ்வையும் மாணவர்களையும் சாட்சி வைக்கிறது தான் இதனுடைய இறுதி பிரார்த்தனை. அதை நாம கூடுதல் கவனத்துல என்ன பண்ணணும், உள்ளத்துல பதிய வைக்கணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில இந்த சைத்தான் போடக்கூடிய 3 முடிச்சுகள்ல சில சூழ்ச்சி இருக்கிறது. என்ன சூழ்ச்சி என்றால் கனவு, நல்ல கனவு கெட்ட கனவு, இப்படி 2 வகை கனவு இருக்கிறது. நல்ல கனவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்றது, கெட்ட கனவு சைத்தானுடைய புறத்திலிருந்து வர்றது. நல்ல கனவு விரும்புவதை சொல்லுங்க, கெட்ட கனவு யாருக்கும் சொல்லாதீங்க. துப்புங்க, ரொம்ப பரணமாங்கன்னா 2 ரக்காத் தொழுதுங்க, அது நடக்கவே நடக்காது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அதே நேரத்துல எந்த இடத்துல நாம கனவு கண்டமோ அந்த கெட்ட கனவா இருந்தா அந்த இடம் மாறி படுக்கிறாங்க, அதுவும் சொன்னது. அதுக்கு நாம என்ன பண்ணணும், கவனத்துல வைக்கணும். இப்ப 3 முடிச்சுகள் முதல் முடிச்சு எப்படி ஆகும்,
சைத்தானுடைய தீர்ந்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். ஒரு நம்பிக்கை அவசாந்தி செய்தால் அவருக்கு நம்பிக்கை வரும் இல்லையா? அல்லாவுடைய அடியார்களுக்கு கோவில்களுக்கு சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டா உடனே சுதாரிச்சுருவாங்க குரான்ல. அப்ப இப்படிதான் அவனுக்கு நாம் என்ன பண்ணணும்? கற்றுக் கொள்ள வேண்டும். இது வழிமுறை, இது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நடைமுறை, தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள். இது இரவுல தொடர்ச்சியாக வரக்கூடியதான இரவு பகலும் இன்னும் பிரிக்கலாமில்லை வந்தால். பிறகு அதே போல பஜருடைய பாங்கு, பஜருடைய தொழுகை, பஜருடைய தொழுகைக்கு செய்யக்கூடிய உணவு நடந்து வரக்கூடிய இது எல்லாருக்கும் கூடுதல் சிறப்பு பஜருக்கு இருக்கிறது. இன்னும் பஜருக்கான மசூரா அல்லாஹ் சொல்றா, இதுலுக்கி சம்சில அசக்கிலே குர்ஆன் பஜர் இன்ன குர்ஆன் பஜருக்கான மசூரா. பஜர் வரக்கூடிய குர்ஆன் வசனம் நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சி ஏற்படுத்தும். எத்தனை பேருக்கு